one employee is from relevant person area B electronics at Roman College. So we are having technical champion Lokesh along with us. இப்போ நான் கத்து கொடுக்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து லோகேஷ் நமக்கு கத்து கொடுக்குற விஷயம் வந்து எந்த இன்டர்வியூ போனாலும் கேட்பாங்க. மெட்டீரியல் வந்து ரெண்டு மெட்டீரியல் இருக்கு. ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா என்ன சொல்லுவாங்க? துருப்பிடிக்காத எஃகு சொல்லுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? எஸ்எஸ் அப்படின்வாங்க. எஸ்எஸ்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரியா? 18 வயசுல உனக்கு என்ன வயசு? 99. பரவாயில்ல. 18 வயசுல 8 போட்டா என்ன கொடுப்பாங்க? லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதான் வந்து நமக்கு பிட்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிட்டு என்ன அப்படின்னா 18 வயசுல 8 போட்டா லைசன்ஸ் கொடுப்பாங்க. 18ன்றது குரோமியம், 8ன்றது நிக்கல். நிக்கல் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 8%. குரோமியம் எவ்வளவு பர்சன்டேஜ்? 18. சரியா? இதுதான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கான இது. வாட் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படினா 18/8. 18% குரோமியம், 8% நிக்கல். அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? அயன் தான். அது நீங்க உங்களுக்கு டிஃபால்ட் அது. நான் அது யாரும் கேட்க போறது கிடையாது. இதான் கேட்பாங்க. அப்புறம் லோகேஷ் வந்து நமக்கு இன்னொரு மெட்டீரியல்ல நமக்கு அறிமுகப்படுத்த போறார். அது பேரு HSS. HSSனா ஹை ஸ்பீட் ஸ்டீல். ஹை ஸ்பீட் ஸ்டீல். எந்த இன்டர்வியூ போனாலும் கேட்பாங்க. அதுக்கு என்னன்னா 18:4:1. 18:4:1. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம லோக்கி கிட்ட கேட்டா, லோக்கி வந்து நமக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. ஒரு வாலிபன். யார் இந்த வாலிபன்? அது நீங்க தான். ஒரு வாலிபன். லோகேஷ் சார்க்கலாம் நீங்க அவங்களே ஒரு வாலிபன் 4 வருட கோர்ஸ் படிக்க. 4 வருஷம் கோர்ஸ் என்னது? இன்ஜினியரிங். எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கு. 4 வருஷம் கோர்ஸ் படிக்க 18 வயசில் வந்தான். ஒரு வாலிபன் 4 வருட கோர்ஸ் படிக்க 18 வயசுல வந்தான். 19 வயசு ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஒரு வாலிபன் 4 வருஷம் கோர்ஸ் படிக்க 18 வயசு. இப்ப W னா என்னன்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன், Cr னா குரோமியம், B னா வெனாடியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ இதான் இது. இதுல என்ன அப்படின்னா கவனிங்க. இந்த டங்ஸ்டனோட சிறப்பம்சம் என்னன்னா, டங்ஸ்டன் வந்து நமக்கு ரெட் ஹார்ட்னஸ் கொடுக்கும். ரெட் ஹார்ட்னஸ் என்னன்னா it can retain its hardness at elevated temperature. டெம்பரேச்சர் அதிகமானாலும் ஹார்டாவே இருக்கிறது ரெட் ஹார்ட்னஸ். குரோமியம் என்ன பண்ணும்னா பேர்லயே விட்டு இருக்கு. C னா கரோஷன், R னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பேர்லயே விட்டு வச்சிருக்கோம். அப்புறம் V வந்து என்ன பண்ணும்னா டஃப்னஸ் கொடுக்கும். இது 3 மெட்டீரியல் கேக்குறாங்க. 3 பண்ணும். இல்ல டங்ஸ்டனுக்கு இணையா மாற்றா வேற என்ன வச்சிருக்கானா டங்ஸ்டனுக்கு சப்ஸ்டிட்யூட்டா வந்து மாலிப்டினம் போடலாம். டங்ஸ்டன் இல்லாம மாலிப்டினம் HS கூட இருக்கு தனியா. டங்ஸ்டன் HS இருக்கு. HS இரண்டு வகைப்படும். ஒன்னு டங்ஸ்டன் HS, இன்னொன்னு மாலிப்டினம் HS. மாலிப்டினம் காம்போசிஷன் மாறும். ஆனா அது காம்போசிஷன் முக்கியம் கிடையாது. 1841 தான். சோ இன்னைக்கு லோகேஷ் நமக்காக ரெண்டு மெட்டீரியலை தேடி கண்டுபிடிச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா இந்த ரெண்டு மெட்டீரியல் தெரிஞ்சு